بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق 7 سماوات طباقا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் மரணமும் மறுமையும் என்கிற தலைப்பின் கீழ் மரணத்தை குறித்தான பல்வேறு செய்திகளை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் இறுதியாக மரணித்த உயிர்கள் ஆவிகளாக பேய் பிசாசுகளாக உலகத்தில் மனிதர்கள் மீது மேலாடுமா, உலகத்திற்கு வருமா என்பது குறித்தும், அது முழுக்க முழுக்க ஏமாற்று, ஒரு மோசடியான ஒரு நம்பிக்கை, மார்க்கத்திற்கும் அதற்கும் சம்பந்தமில்லை, தர்க்க ரீதியான நியாயங்களோடு சிந்தித்து பார்த்தாலும் அதற்கு நியாயமில்லை என்கிற செய்திகளை நேற்றைக்கு நாம் இறுதியாக பார்த்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக மரணித்த உயிர்கள் பேய் பிசாசுகளாக வர முடியாது என்பது நிரூபணமாகிவிட்ட பின்னர் இன்னொரு விதத்தில் மரணித்த உயிர்களை பற்றிய ஒரு தப்பான அபிப்பிராயம் சமூகத்தில் நிலவுகிறது. அது எந்த அளவிற்கு தவறு என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையே பாதிக்கின்ற அளவிற்கு. இஸ்லாம் எதை நிலைநாட்ட ஆசைப்படுகிறதோ, இறைவன் தன்னுடைய தூதர்களை எதற்காக இந்த உலகத்தில் அனுப்பி வைத்தானோ, அந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளையே தகர்க்கிற விதமாக இந்த மரணத்திற்கு பிறகான உயிர்களை பற்றிய ஒரு நம்பிக்கை நம்முடைய சமூகத்திலே நிலவுகிறது. மற்ற சமூகங்களில் வேறு வேறு மாதிரி இருக்குது. நம்ம சமூகத்தில் இஸ்லாத்தின் அடிப்படைக்கு எதிராக ஒரு சிந்தனை இந்த மரணித்த உயிர்களை பற்றிய விஷயத்தில் உருவாகி இருக்கிறது. அது என்னன்னு கேட்டால், மரணித்தவர்கள், அதிலும் குறிப்பாக மரணித்து விட்ட நல்லவர்கள், நல்லடியார்கள், உலகத்தில் நல்ல மனிதர்களாக வாழ்ந்தவர்கள், அந்த மாதிரி ஆட்கள் அவங்க கபருக்குள்ள உயிரோடு இருக்கிறாங்க, அவங்க இறந்துட்டு அடக்கம் பண்ணிட்டாங்க என்று சொல்லப்பட்டாலும் அவங்க உள்ள உயிரோடு இருக்கிறாங்க, அவங்க நாம் பேசுகிற பேச்சுக்களை கேட்பாங்க, அவங்களிடத்துல நாம் உதவிகள் கேட்கலாம், அல்லாஹ்விடத்துல பரிந்து பேசுங்க, எங்களுக்காக வேண்டி ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நாம் கோரிக்கை வைக்கலாம். அந்த மாதிரி நாம் கேட்கிற விஷயங்களை அவர்கள் செவியேற்பார்கள், செவியேற்ற விஷயங்களுக்கு நமக்கு பதிலளிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை நாடு முழுவதிலேயும் பெரும்பாலான முஸ்லீம்களிடத்திலே பார்க்க முடிகிறது. இறந்து விட்டவர்களை அடக்கம் செய்து வைத்திருக்கிற தர்காக்கள் இந்த அடிப்படையில் தான் நிறுவப்பட்டிருக்கிறது. ஆனால் இது இஸ்லாத்திற்கு நேர் எதிரானது, தர்க்க ரீதியான நியாயங்களுக்கும் நேர்முரணானது. எந்த வகையில் நீங்கள் சிந்திச்சாலும் இதை நியாயப்படுத்தவே முடியாது. ஏதோ ஒரு வகையில், ஏதோ பல காரணங்களினால இப்படியான ஒரு நம்பிக்கை முஸ்லீம்களுக்கு மத்தியில் நுழைஞ்சிட்டாலும் கூட, ஆனால் நாம் நியாயமாக சிந்திச்சு பார்த்தால் இதுக்கு இஸ்லாத்தில் இடமே இல்லை. எந்த அளவிற்கு இடம் இல்லை அப்படின்னு கேட்டால், இது இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற, இறைவனுக்கு நிகராக அந்த இடத்துல கொண்டு போய் இந்த இறந்து விட்டவர்களை வைக்கிற அளவிற்கு இந்த பிரச்சனை பூதாகரமாக மாறி போயிருக்குது. ஏதோ இறந்தவங்க கேட்பாங்க என்கிற ஒரு நம்பிக்கையோடு அது முடிஞ்சு போயிடல. அந்த நம்பிக்கை எங்கே போய் அவங்கள தள்ளி இருக்குன்னு கேட்டால், இறந்தவங்க செவியே இருப்பாங்க, அவங்களுக்கு காது கேட்கும், அவங்கள்ட்ட நாம் பேசலாம் என்பதை தாண்டி அந்த பேச்சு தங்களுடைய கோரிக்கையாக மாறி, அவர்களுடைய பிரார்த்தனையாக மாறி, பிரார்த்தனை செய்ய வேண்டிய இறைவனிடத்திலே மட்டுமே பிரார்த்திக்க வேண்டும் என்கிற நிலையிலிருந்து நழுவி, இறைவனுடைய படைப்புகளாக கடந்த காலத்திலே வாழ்ந்து சென்ற மனிதர்களிடத்திலையும் பிரார்த்திக்கலாம் என்று இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை இறைவன் அல்லாதவர்களுக்கு செய்கிற அளவிற்கு நிலைமை ரொம்ப மோசமாக போயிருக்குது. அதனால் இந்த விஷயம் சம்பந்தமாக நாம் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம சமூகத்தில் இதை பேசக்கூடிய மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டால், இது நாம் ஒரு 10, 30, 40 வருஷமாக தொடர்ந்து பேசிட்டோம். தமிழ்நாட்டில் மூளை முடுக்குகளில் எல்லாத்தையும் இது இந்த தர்காவுக்கு எதிராக, அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு காது கேட்காது என்பது சம்பந்தமாக, அந்த அவுலியாக்களிடத்தில் பிரார்த்திக்க கூடாது என்பது சம்பந்தமாக நிறைய நம்ம பேசிட்டோம், நிறைய விழிப்புணர்வு கொடுத்துட்டோம், நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை அதிலிருந்து நம்ம மீட்டு எடுத்துட்டோம். அதையே நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை, இன்னும் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால நம்ம இதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் என்பது போன்ற ஒரு சிந்தனை
வெளிப்படையாக சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் எல்லாருடைய உள்ளத்திலையும் அது பதிஞ்சிருச்சு. யாரெல்லாம் இதுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதற்கு களத்தில் இறங்கினாங்களோ அவங்க கடந்த காலத்தில் எவ்வளோ வீரியத்தோடு செஞ்சாங்களோ அந்த மாதிரி இப்போ இல்லை. இல்லாமைக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒரு காரணம் என்னன்னு கேட்டால், அதெல்லாம் தமிழ்நாடு எல்லா பக்கமும் போயிடுச்சுங்க, இனிமேல் சொல்ல வேண்டிய தேவைலாம் இல்லை, யாருக்கு தெரியாது, தர்காக போகிறது தப்புன்னு யாருக்கு தெரியாது, தாயத்து கட்டுறது தப்புன்னு யாருக்கு தெரியாது என்பன போன்ற ஒரு சிந்தனை உண்டாகி இருக்குது. ஆனால் அது ரொம்ப டேஞ்சரான சிந்தனை. என்ன கேட்டால், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் எதிரான போராட்டம் கியாமத் நாள் வரை தொடரும். உலகம் உள்ளளவும் என்னைக்கு வரைக்கும் குரான் இருக்குதோ, குரானுடைய போதனைகள் நிலைபெற இருக்குதோ, அந்த நாள் வரைக்கும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் உண்டான போராட்டம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். வரலாறு என்பது ஒன்று போல அல்லாஹ் வைக்கவே இல்லை. வரலாற்றை காலச்சக்கரத்தை மாறி மாறி அல்லாஹ் சொல்ல வச்சுக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு கட்டத்திலேயும் சத்தியவாதிகளுக்கும் அசத்தியவாதிகளுக்கும் இடையிலே நடைபெறுகிற இந்த போராட்டத்தை நீங்க குரான்ல இருந்து எடுத்து பார்த்தாலும் சரிதான், வரலாற்று ரீதியாக எடுத்து பார்த்தாலும் சரிதான், ஒரே மாதிரி திரும்ப 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 ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம் நம்பர் 64 பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து ஒவ்வொரு நபிமார்களுடைய காலமும் அதுக்கு முந்தைய காலத்தோட கம்பேர் பண்ணனா, முந்தின காலத்தில் அசத்தியவாதிகள் என்ன பேசுனாங்களோ அதையே பேசுவாங்க, சத்தியத்தில் இருக்கிறவங்க என்ன பேசுனாங்களோ அதையே பேசுவாங்க. எல்லா நபிமார்களுடைய காலத்திலையும் அப்படிதான் இருந்துச்சு. நபிமார்களுடைய வருகை முற்று பெற்றதுக்கு பிறகு இன்னைக்கு நீங்க பாருங்க, நபிமார்கள் காலத்தில் என்ன வாதங்களை வச்சாங்களோ அதே வாதங்களை இன்னைக்கு வைக்கிறாங்க. இப்போ நாம என்ன செய்யணும்? நபிமார்கள் என்ன பதில சொன்னாங்களோ அந்த பதில சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம இருக்கிறோம். அதனால முடிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு, அப்படியாக இந்த பிரச்சனையை மூட்டை கட்டுவது என்பது, இதை பேசுவதை தவிர்ப்பது, குறைப்பது என்பது நாம ஒரு பெரிய அறியாமையில் இருப்பதற்கு எடுத்துக்காட்டு. சமீபத்தில் 2-3 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், குவைத்துக்கு பயணம் பண்ணியிருந்தேன். அங்க இருக்கிற ஒரு டிரைவர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் தான் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணி இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி போயிருந்த பொழுது அந்த மக்கள் யாருன்னு கேட்டால், ஒரு இஸ்லாமிய கண்ட்ரி, முஸ்லீம்கள் பெருவாரியாக வாழக்கூடிய ஒரு நாடு, அதிலும் தமிழர்கள் அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. தமிழர்களிலேயும் இந்த தௌஹீது பிரச்சாரம் அதிகமாக முன்னெடுக்கப்பட்ட வளைகுடா நாடுகளில் முக்கியமான நாடு. மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகிற நேரத்தில் பஹ்ரைன் இருக்குது, துபாய் இருக்குது, சவுதி இருக்குது, வேற நாடுகளோடு ஒப்பிடுகிற பொழுது இந்த தமிழ் மக்கள் மத்தியில, தமிழ் முஸ்லீம்களுக்கு மத்தியில தௌஹீது பிரச்சாரத்தை வேகமாக முன்னெடுத்து அதிகமான மக்களை வென்றெடுத்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி நிகழ்ச்சி நடத்துகிற அளவிற்கு, ஏகத்துவத்தை பேசுகிற மக்கள் ஒரு கூட்டம் கூட்டினாங்கன்னா ஆயிரக்கணக்கில் கூடுகிற அளவிற்கு அந்த மாதிரியான எங்கோ அதிகமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அந்த மாதிரியான ஒரு ஏரியாவுக்கு தான் நான் போயிருக்கிறேன். ஆனால் இப்போ போய் சந்திச்ச மக்கள் எல்லோரும் புதியவர்கள். இதுவரைக்கும் நம்ம பார்த்தவர்கள், சந்தித்தவர்கள், உரையாடியவர்கள், அதெல்லாம் ஒரு டீம். ஆனால் இப்போ சந்திச்ச மக்கள் டோட்டலா அவங்களோட தான் இருக்கிறாங்க. எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணா தான் இருக்கிறாங்க, ஒரே ரூம்ல தான் தங்கி இருக்கிறாங்க, அக்கம் பக்கத்துல தான் வாழ்றாங்க. எல்லோருக்கும் இந்த கூட்டம் நடக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குது, அவங்க இப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்கன்னு பொதுப்படையாக தௌஹீத் பேசுகிற மக்களை பற்றியான ஒரு விமர்சனம், பார்வை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கிறது. ஆனால் அங்க போனதுக்கு பிறகு பார்த்தா இந்த மாதிரியான பேச்சுக்களை தொடர்ந்து கேட்கக்கூடிய மக்கள் எல்லாரும் நம்ம என்ன நினைப்போம்னு கேட்டா, என்ன இவங்க மார்க்கத்துல இவ்வளவு அப்பாவிகளா இருக்கிறாங்க, இந்த அடிப்படை கூட தெரியாம இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் கூட மக்கள் நம்மளோடு வாழத்தான் செய்யறாங்களா என்று நினைக்கிற அளவிற்கு தர்காக்களை குறித்து, இணை கற்பித்தலை குறித்து, சிறுக்கான பாவமான காரியங்களை குறித்து மிக மிக நம்ம வட்டத்துல நீங்க கேட்டீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப யார் வேணாலும் அதுக்கு பதில் சொல்லுவான். யார்கிட்ட கேட்டாலும் நம்ம 1000 தடவை அந்த கேள்விக்கு பதில சொல்லி நாம பேசி விவாதம் பண்ணி அப்படி கடந்து வந்திருப்போம். அந்த மாதிரியான மிகச்சாதாரணமான செய்திகளை எல்லாம் இதுக்கு என்ன சொல்றீங்க, அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமா கேள்வி எழுப்புறாங்க. அது சொல்லுகிற செய்தி என்னங்கிறீங்க? நிஜத்துல உண்மையில நாம நினைக்கிற மாதிரி நிறைய பேர் இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டோம், தௌஹீது பிரச்சாரம் எல்லா பக்கமும் போயிடுச்சு, அது போகாத தெரு இல்ல, வீடு இல்ல, எல்லா மக்களையும் வென்றெடுத்துட்டோம், அது ஒரு பெரும் பிரம்மை. அப்படி இல்லவே இல்லை. அது ஒரு 2%, 3% இந்த வட்டத்தையே திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு நம்ம மட்டுமே கூடி உட்கார்ந்துக்கிட்டு நம்ம 100 பேர் இருக்கிறோம், 500 பேர் இருக்கிறோம், 1000 பேர் இருக்கிறோம் அப்படின்னு. மொத்தத்துல எத்தனை பேர் இருக்கிறோம், அதுல நம்ம எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க. மொத்தத்துல எத்தனை பேர், திருச்சியில மொத்தத்துல எவ்வளவு முஸ்லீம்கள் வாழ்றாங்க, அந்த முஸ்லீம்கள்ல இந்த இணை கற்பித்தலுடைய தீமைகளை விளங்கிக்கிட்டவங்க எத்தனை பேர், அதை விளங்காதவங்க, அப்படித்தானே ஒப்பிட்டு பார்க்கணும்.
நீங்க ஒட்டு மொத்தத்துல நம்ம ஒரு கூட்டம் போட்டா 2000 பேர் வந்துடுறாங்க, 5000 பேர் வந்துடுறாங்க, லட்சம் பேர் வந்துடுறாங்க. ஓகே, அந்த லட்சம் பேர் எங்க இருந்து வந்தாங்க? ஒரு சின்ன ஊர்லயா? 5 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு 1 லட்சம் பேர் உங்க கூட்டத்துக்கு, நம்ம கூட்டத்துக்கு வந்துட்டாங்களா? அந்த விஷயத்தை எல்லாம் விளங்கிக்கிட்டாங்களா? எத்தனை பேர் அந்த 5 லட்சம் பேர் எப்படி 50 லட்சம் பேர் இருக்கிற ஒரு தமிழ்நாடு முழுவதும் இருந்து திரட்டப்பட்டவர்கள் 1 லட்சம் பேர். 50 லட்சத்துல 1 லட்சம் என்பது என்ன சதவீதம்? யோசிச்சு பாருங்க. 50 லட்சத்துல 1 லட்சம் என்பது அது ஒரு கணக்கா? அது ஒரு பெர்சன்டேஜா? நம்ம மொத்த தமிழ்நாட்டில இருந்து 1 லட்சத்தை பேரை திரட்டிட்டு நாங்க தான் இருக்கிறதுலே பெரிய சக்தி, எங்களுடைய கொள்கை எல்லா பக்கமும் போயிடுச்சு என்று நாம நினைப்பது என்பது ஒரு அறியாமை என்று சொல்லலாம், அல்லது ஒரு வகையான ஒரு திமிரு, ஒரு பெருமை, ஒரு ஆணவம், ஒரு கர்வம் நமக்குள்ள வந்துருச்சு என்பதற்கான எடுத்துக்காட்டுகளாகத்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய, பேச வேண்டிய, நினைவுபடுத்த திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் சளைக்காமல் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய விஷயங்களில், முக்கியமான விஷயங்களில் ஒன்றாக இந்த மரணத்திற்கு பிறகான இறந்தவர்களை அடக்கம் செய்துவிட்டு நல்லடியார்கள் அவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்வது குறித்த செய்திகளை வாய்ப்பு கிடைக்கிற தருணத்தில் எல்லாம் நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய தேவை இன்றைக்கு இன்னும் மிச்சம் இருக்கிறது என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். பரக்கத் நிகாப் மேட்ரிமோனி. இஸ்லாமிய பெருமக்களே, பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவரா நீங்கள்? தமிழகம் முழுவதும் உள்ள வரன்களை வீட்டில் இருந்து கொண்டே எளிமையாக தேடி பெறலாம். புரோக்கர்கள் இல்லாமல் முதல் மனம், மறுமணம் என அனைத்திற்கும் வரன்கள் பார்க்கலாம். படிப்பு, வருமானம், வயது, மாவட்டம் என உங்கள் விருப்பத்திற்கேற்ப வரன்களை எளிமையாக தேடும் வசதிகள் உள்ளது. உடனே உங்கள் பிளே ஸ்டோரில் நமது அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு 8667312781 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். இந்த புரிதலோடு இந்த விஷயத்துக்குள்ள நாம நுழைந்தால் இது சம்பந்தமா திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது அவ்வளவு தெளிவாக, பச்சை பிள்ளைக்கு பாடம் நடத்துறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அல்லாஹ் இந்த விஷயத்தை நமக்கு ரொம்ப கிளியர் கட்டா பாடம் நடத்துகிறான். என்ன சொல்றான்? நீங்க போய் நின்றுக்கிட்டு அவங்கள்ட்ட பேசுறீங்க, கோரிக்கை வைக்கிறீங்க, என்னமோ நீங்க டைரக்டா துவா செய்யறவங்க சில பேர், அவுலியாக்களே நீங்க தான் எங்களுக்கு பிள்ளைய தரணும், மகான்களே நீங்க தான் எங்களுக்கு கஷ்டத்தை நீக்கணும், நீங்க தான் எங்களுக்கு வெளிநாட்டுக்கு என் பிள்ளைக்கு பாஸ்போர்ட்டுக்கு விசாவுக்கு ஏற்பாடு பண்ணணும், என் பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகுறதுக்கு உதவி செய்யணும் என்றெல்லாம் நேரடியாகவே இறந்தவர்களை கபரிலே அடக்கம் செய்யப்பட்டவங்கள்ட்ட போய் கையேந்துகிறவர்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் யாரு? நாங்க அவங்கள்ட்ட துவா செய்யறது இல்ல, நீங்க எங்களுக்காக துவா செய்யுங்க, சிபாரிசு பண்ணுங்க, நீங்க நல்லவங்க, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க, அதனால நீங்க கேட்டா அல்லாஹ் உங்களுக்கு சீக்கிரமா, நான் கேட்கறத விட நான் ரொம்ப பாவம் செய்யறேன், நான் ரொம்ப அப்பாவியா இருக்கிறேன், நான் தொழுகையில அசட்டையா இருக்கிறேன், நிறைய நல்ல காரியங்கள் செய்யறதில்லை, நீங்க அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுடைய கடமைகளை எல்லாம் செஞ்சு அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு அவுலியாவாக நீங்க இருக்கிற காரணத்தினால நீங்க எங்களுக்காக அல்லாஹ்விடத்துல சிபாரிசு செய்யுங்கள், பரிந்து பேசுங்கள், இவருக்கு வேண்டிய நீ உதவி செய்யலாம், இவருக்கு நீ மன்னிப்பு கூட அல்லான்னு சொல்லிட்டு எங்களுக்காக நீங்க அல்லாஹ்விடத்துல துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு, அப்படி செய்யக்கூடிய, எப்படி செய்தாலும் சரி, நேரடியா துவா செய்தாலும் சரி, நீங்க எங்களுக்கு சிபாரிசு செய்யுங்கள் என்று அவர்களை துவா செய்யுமாறு கேட்டுக்கொண்டாலும் சரி, இந்த 2 வகையில எந்த காரியத்தை செய்தாலும் இந்த இரண்டுமே ஏற்புடையதில்லை. இஸ்லாத்தின் பார்வையில் பெரும் பாவங்களில் ஒன்றாக இஸ்லாம் இந்த காரியத்தை சொல்லுகிறது. ஏன் அப்படின்னு கேட்டா, முதல்ல மிகச் சாதாரணமாக திருக்குர்ஆன் சொல்லுகிறது, நீ ஒரு விஷயத்தை ஒருவரிடம் போய் பேசுகிறாய் அல்லது கேட்கிறாய், உதவி கோருகிறாய் என்றால் உதவி கோருகிறவர் அதை செவியேற்க வேண்டும், அவருக்கு அது விளங்கணும். நான் ஒருத்தர் போய் ஹெல்ப் கேட்கிறோம்னா நான் கேட்கறவருக்கு புரியணும்ல, அவருக்கு விளங்கினா தானே அவர் எனக்கு இந்த உதவியை செய்வார். செய்யறதும் செய்யாம இருக்கிறது ரெண்டாவது. முதல்ல நான் பேசுறவருக்கு புரியணும்ல, நான் பேசுறதே புரியல, நான் பேசுறதே கேட்கல, காது கேட்காதவர்கிட்ட போய் உட்கார்ந்து நான் செய்கை இல்லாம வெறும் வாயால பேசினா 100% இருக்கு. காதே கேட்காத ஒருத்தருக்கு அவர்கிட்ட போய் உட்கார்ந்து கையை கட்டிக்கிட்டு ஆக்ஷன் எதுவுமே இல்லாம அப்படியே நான் வாயால பேசி அவருக்கு புரியுமா? காது கேட்காத மனிதரிடத்துல போய் அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படி ஒரு ஆள் பக்கத்துல போய் இன்னொருத்தர் பேசினார், நான் போய்கிட்டு இருக்கிறாரு, அவர் காது கேட்காது, பின்னாடி இருந்து சத்தம் கொடுக்குறோம், ஏ தம்பி நில்றா நில்றா நில்றாங்கிறோம், பக்கத்தில் உள்ளவர் என்ன சொல்லுவாரு? அவனுக்கு காது கேட்காதுப்பா, தொட்டு கூப்பிடு, நேரில் போய் பார்த்து சத்தம் கொடு. அதை விட்டுட்டு பின்னாடி இருந்துக்கிட்டு தம்பி தம்பின்னா நீ என்ன தம்பின்னு சத்தம் கொடுத்தாலும் சரிதான், உலகமே அதிர்ற அளவுக்கு நீ சங்க வச்சு ஊதுனாலும் சரிதான். தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்கல்ல, செவிடங்காதுல ஊதுன சங்குன்னு, நீ சங்கு ஊதுனாலும் திரும்ப மாட்டான். ஏன் திரும்ப மாட்டான்? காது கேட்காது. காது கேட்காதவன்ட்ட பேசாதேன்னு சொல்றோம். காது கேட்காதவன்ட்ட பேசுனா புண்ணியம் இல்லைங்கிறோம். காது கேட்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஒருத்தன் பேசுறான், அவனை முட்டாளுங்கிறோம். இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பாடம் நடத்துகிறான். நீங்கள் யாரிடத்திலே போய் பேசுகிறீர்கள் தெரியுமா? நீங்கள் பேசுகிற பேச்சு அவர்களுக்கு காதில் விழாது. இன்னக்கலா துஸ்மிஉல் மௌதா, நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீர் இறந்தோரை செவியேற்க செய்ய முடியாது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க என்னத்த கூப்பாடு போட்டாலும் நான் பயங்கரமா கத்தி அவன் காதுல கொண்டு போய் இந்த செய்தியை சேர்த்துருவேன், முடியவே முடியாதுன்னு அல்லாஹ். யாரை பார்த்து சொல்றான்? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்றான். நாம எடுக்கிற முயற்சி இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரே முயற்சி எடுத்தாலும் இன்னக லா துஸ்மிஉல் மௌத்தா, நபியே இறந்தோரை நீர் செவியேற்க செய்ய முடியாது. அவன் காதை கேட்க வைக்கிற மாதிரியான ஒரு பேச்ச ஒரு விஷயத்தை உங்களால சொல்ல முடியாது. அவன் காது கேட்காது. அப்ப காது கேட்காதுன்னு தெரிஞ்ச பிறகு நீ எப்படி போய் பேசுற? கேட்காத நீ எப்படி போய் நீ கையேந்துற? நீ எதுக்கு அவங்களுடைய தலைமாட்டில் போய் நின்றுக்கிட்டு உதவி கேட்டு நிக்கிற? அவங்களுக்கு தான் கேட்காதப்பா. அப்ப நீ செய்யற காரியம் நியாயமா சரியா? ஒரு அறிவுள்ள இந்த வேலையை செய்வானா? காது கேட்காதுன்னு தெரிஞ்ச பிறகு திரும்ப போய் நின்றுக்கிட்டு உதவி கொடுங்க நேருக்கு நேரம் நின்னா கூட வாயை அசைவை வச்சு கண்டுபிடிச்சுக்கிட்டு அப்படி கூட நினைக்கிறான். ஒருவேளை நேருக்கு நேரம் நின்னா கூட நான் பேசுறத கேட்கறத நான் வாயை அசைவை கூர்ந்து கவனிச்சு ஒருவேளை இதைத்தான் பேசுறாரோ இதைத்தான் கேட்கிறாரோ அப்படின்னு காது கேட்காத மனிதர் கூட புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. கபருக்குள்ள அடக்கம் செய்யப்பட்டவர் எப்படி புரிஞ்சுக்குவார்? நீ கேட்கறத அவர் பார்க்கிறாரா? பார்க்க கூட இல்லையப்பா. கேட்காத மனுஷன் போய் நீ எப்படி பேசுற சொல்லிட்டு அடுத்து இன்னும் விளக்குறான். இதை சில உதாரணங்களை சொல்லி அல்லாஹ் ஓமைகளை சொல்லி ஒப்பிட்டு காட்டுறான். எப்படி சொல்றான் அப்படின்னா, வமா யஸ்தவில் அஅமா வல் பஸீர் வல ظுலுமாத்து வல நூர் வல ظில்லு வலல் ஹரூர் வமா யஸ்தவில் அஹ்யாஉ வலல் அம்வாத் இன்னல்லாஹ யுஸ்மிஉ மன் யஷா வமா அன்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர். நேரடியாவே பேசுறான் அல்லாஹ். எப்படி பேசுறான்? வமா யஸ்தவில் அஅமா வல் பஸீர், பார்வையுடையவனும் பார்வை இல்லாதவனும் சமமாவானா? கண் தெரியாத ஒருத்தரும் கண்ணு தெரிகிற ஒரு ரெண்டு பேரும் ஈக்குவலா வைக்க முடியுமா? ரெண்டு பேருக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, எவ்வளவு சிரமம் வாழ்க்கை. கண்ணு தெரியாத மனுஷன் அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. நாமளே ஒரு நாளைக்கு கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு நாள் முழுக்க வாழணும்னு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த நாள் முடிகிற பொழுது தெரியும் என்ன கஷ்டப்படா வாழ்க்கை, எதுவுமே தெரியலையே. அப்படியே கண்ணை கட்டி காட்டுல விட்டதுமாங்களே, அந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய முடியலையே, ஒரு விஷயத்தை பார்க்க முடியலையே, ஒன்னு புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு தவிச்சு போயிடுவோம். ஏன்னா அவ்வளவு விஷயங்களை பார்த்து 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 அறிந்து கொள்கிறோம். பார்வை என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த பார்வை உடையவனும் பார்வை அற்றவனும் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பத்தை சந்திப்பான். ரெண்டையும் கம்பேரே பண்ண முடியாத. ஒமா யஸ்தவில் அஅமா வல் பஸீர், பார்வை உடையவனும் பார்வை இல்லாதவனும் சமமாக மாட்டான். வலல் ظுலுமாத்து வலன் நூர், இருள்களும் வெளிச்சமும் சரியா சமமாகுமா? உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை. பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கிக் கணக்கில் அனுப்பவும். வலல் ظுலுமாத்து வலன் நூர், இருள்களும் ஒளியும் சமமாக. இருட்டு கிடக்கு, கும்மிருட்டா இருக்கு, என்ன இருக்கு ஏது இருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா வெளிச்சத்துல எல்லாம் பளிச்சென்று தெரியும். இருளிலே தடவி தடவி சந்தேகத்தோடு வாழணும். இது இன்ன பொருளா அன்ன பொருளா எதுவுமே தெரியாது. ஆனா வெளிச்சத்துல எல்லாம் பளிச்சுன்னு மிக தெளிவா தெரியும். அதனால தான் இந்த மார்க்கத்தை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னாங்க, உங்களை நான் எப்படிப்பட்ட பாதையில விட்டுட்டு போறேன் தெரியுமா? வெள்ளை வெளேர் என்ற பாதையில விட்டுட்டு போறேன். இதில் இரவு கூட பகல் போல பிரகாசமானதுன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல சந்தேகத்துக்கு வேலையே கிடையாது. எங்க சந்தேகப்படணும்? இருட்டுல சந்தேகப்படணும். அங்க டவுட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல சந்தேகத்துக்கு வேலையே இல்லாத அளவுக்கு ரொம்ப கிளியர் கட்டா எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தெளிந்த பாதையில விட்டுட்டு போறேன். அப்ப இருள்களும் வெளிச்சமும் சமமாகாது. வலல் ظுலுமாத்து வலன் நூர் வலல் ظில்லு வலல் ஹரூர், வெப்பமும் நிழலும் சமமாகுமா? இப்ப கோடை ஆரம்பிச்சிருச்சு, வண்டியில டூ வீலர்ல போய்கிட்டே இருக்கிறோம், நீண்ட தூர பயணம். திடீர்னு ஒரு இடத்துல வழியில நல்ல குளிர்ந்த ஒரு 5-6 மரங்கள் இருக்கிறது, மரத்தின் அடியில போய் நிக்கிற எவ்வளவு சுகமா இருக்குது. ஒரு பாலத்தை கிராஸ் பண்றோம், பாலத்துக்கு கீழே நிழல் இருக்குது, ஒரு 2 நிமிஷம் தான், 1 நிமிஷம் தான் கிராஸ் பண்ணும்போது இப்படியே இந்த பாலம் நம்ம போய் சேர்ற இடம் வரைக்கும் இருந்துராதா?
வெயில்ல போகும்போது தெரியுது, சாயங்காலம் தெரியாது, அதிகாலையில் தெரியாது. ஆனா 11 மணி 12 மணி 2 மணி 3 மணி 4 மணி கடும் வெப்பத்துல கோடையில வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த பாலத்தினுடைய நிழல் விழுகிற இடத்துல வண்டிகளை பார்த்தீங்கன்னா அப்படியே நிழல்லே வண்டி ஓட்டிட்டு போற கடைசி எட்ஜ் வரைக்கும். எதுக்கு? அந்த நிழலின் சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக. முடிஞ்ச வரைக்கும் நிழல்ல பயணம் பண்ணுவோம். அல்லாஹ் கேட்கிறான், வளல் ஹரூர், வெப்பமும் நிழலும் சமமாகுமா? சமமாகாதே. ஒமா எஸ்தவில் அஹ்யாவு வலல் அம்வாத், இப்படித்தான் உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள். ரெண்டுமே ஏதோ உசுரோடு உள்ளவன் போய் கேட்கிற மாதிரி செத்தவன் போய் கேட்கிறியப்பா. உயிரோடு இருக்கிறவங்கள்ட்ட கேட்கறது நியாயம் இருக்குது. அவரை நீ பார்க்கிற, அவர் இருக்கிறார், அவருக்கு உயிர் இருக்குது, நீ சொல்றதை கேட்கிறாரு, சொல்லுக்கு ஆன்சர் பண்றாரு. நீ ஒரு பணம் கேட்கிற, பணத்தை தர முடியுங்கிறார், அதை தர முடியாதுங்கிறார், ஏதோ ஒண்ணு பேசுறாரு, பதிலளிக்கிறாரு, எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஆனா செத்து போனவன்ட்ட ஏதாவது இருக்குதா? அவனை எந்த வகையில ஒப்பிட முடியுமா? இவன் கண்ணு அவன் கண்ணு ஒண்ணு கிடையாது. கண்ணு இருக்கு, ஆனா உயிரோடு இருக்கிறவன் கண்ணு வேற, செத்து போனவனுடைய கண்ணு வேற. இவர்கிட்டையும் இதயம் இருக்கு, அவர்கிட்டையும் இதயம் இருக்கு, ஆனா இந்த இதயம் வேற, அந்த இதயம் வேற. இவர்கிட்டையும் கால் இருக்கு, அவர்கிட்டையும் கால் இருக்கு, இந்த கால் வேற, அந்த கால் வேற. மொத்த உடல் வேற, மொத்த வாழ்க்கை வேற, மொத்த சிந்தனை வேற. செத்தவனும் உயிரோடு உள்ளவனும் ஒரு வகையிலும் சம்மந்தமாக மாட்டான். நீ செத்தவனை போய் உயிரோடு உள்ளவன்ட்ட கேட்கிற மாதிரி கேட்கிறீ, இது நியாயமா? தர்காவுக்கு செல்லுகிற மக்கள் சிந்திக்க வேண்டும். நமக்கு அருகில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பெற்றோர் உறவுகள் யாரேனும் இந்த வேலையை செஞ்சா அவங்கள்ட்ட இந்த கேள்வியை முன்வை. அல்லாஹ் வைக்கிற கேள்வி இது, நம்ம வைக்கிற கேள்வி இல்லை. நாம கேள்வி கேட்டா சில நேரங்களில் சரியா கேட்போம், பல நேரங்களில் தப்பா கேட்டுருவோம். அல்லாஹ் என்னைக்குமே தப்பா கேட்க மாட்டான். அல்லாஹ்வுடைய கேள்வியை மிஞ்ச முடியாது யாராலும். இது அல்லாஹ் கேட்கிற கேள்வி. உயிரோடு இருக்கிறவன்ட்ட கேட்கிற மாதிரி செத்தவன்ட்ட கேட்கிறிய, ரெண்டும் சமமா? சொல்லிட்டு அடுத்து சொல்றான், இன்னல்லாஹ யுஸ்மிஉ மையஷா, அல்லாஹ் தான் நாடியோரை கேட்க செய்வான். ஒமா அன்த பிமுஸ்மிஇம் மன் ஃபில் குபூர், நபியே கபறுகளில் உள்ளவர்களை நீர் செவியேற்க செய்யவே முடியாது. எப்படி முடிக்கிறான் பாருங்க. நம்ம கபர்ல போய் நிக்கிறோம், ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கபரை பத்தியே பாடம் நடத்துறான். கபரை பத்தி இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக அவங்க வாழ்ந்த அந்த மக்கமா நகரத்துல கபறுகளை பார்க்கல, சிலைகளை பார்த்தாங்க. மதீனாவுல தான் கபறுகளை பார்த்தாங்க. கபறுகளில் உள்ளவர்களுக்கு என்ன நேரடியா பாடம் நடத்துறான். வமா அன்த பிமுஸ்மிஇம் மன் ஃபில் குபூர், மன்னரைகளில் கபறுகளில் உள்ளவர்களை நீர் செவியேற்க செய்ய முடியாது. நீ என்னத்தை தான் அரும்பாடுபட்டாலும் சரி கபர்ல உள்ளவன் கேட்கவே மாட்டான். ரெண்டும் ஒண்ணு கிடையாதுப்பா. உசுரோடு இருக்கிறவனும் செத்தவனும் சமம் கிடையாது. ரெண்டையும் ஒரே ஈக்குவலா பார்க்காத. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாடம் நடத்துறான். அவ்வளவு ஏன், நமக்கு சில வரலாறுகளை சொல்லி அல்லாஹ் நமக்கு இன்னையும் விட்டுறான். எப்படி பண்றான் பாருங்க. முற்காலத்தில் வாழ்ந்த குகை தோழர்கள் என்று நாம எல்லாம் பல வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். குர்ஆன்ல 18வது அத்தியாயம் குகை அப்படிங்கிற பேர்லயே ஒரு டைட்டிலேயே ஒரு சூரா இருக்கிறது. அந்த சூறாவுல குகைவாசிகளை பற்றி, குகையிலே போய் தஞ்சமடைந்த சில வாலிபர்களை பற்றிய சில வரலாற்று செய்திகளை அல்லாஹ் சொல்றான். அதை சொல்லும் போதே அல்லாஹ் இப்படி பீடிகை போடுறான். நஹனு நகுஸ்ஸு அலைக நபாஹும் பில் ஹக், நபியே அவர்களுடைய உண்மையான வரலாற்றை நாம் உமக்கு சொல்லுகிறோம், கேட்டு தெரிஞ்சுக்கங்க. உங்க வீட்டு கொசு தொலைக்கு இனி குட் பை சொல்லிடுங்க. ஏன்னா தமிழகம் முழுவதும் இதற்கான ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் தான் கொடுக்குறாங்க நம்ம ரஹ்மத் மஸ்கிட்டோ ஸ்கிரீன் சிஸ்டம். இவங்க ஸ்லைடிங் சிஸ்டம், ஓபனபிள் சிஸ்டம், ரோலர் சிஸ்டம்னு இன்னும் பல மாடல்ல செய்து தராங்க. உங்க வீடு மற்றும் தொழில் நிறுவனங்கள்ல ஜன்னல் தோற்றங்கள் துளியும் மாறாமல் கொசு வலைகள் அமைத்து தருவதற்கு இப்பவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அந்த வாலிபர்களை பத்தி, அந்த இளைஞர்களை பத்தி வரலாற்றின் உண்மையான வரலாற்றை உங்களுக்கு நாம சொல்லி தர்றோம். சொல்லுங்க, புரிஞ்சுக்குங்க. அவங்க யார்? இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா, அவர்கள் எல்லாம் தமது இறைவனை நம்பிக்கை கொண்ட வாலிபர்கள் அவர்கள். அவர்களுக்கு நாம் நேர்வழியை அதிகப்படுத்தினோம். வரபத்னா அலா குலூபிஹிம் இது காமு ஃபகாலு ரப்புனா ரப்பு ஸமாவாதி வல் அர்ல் லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹன் லகத் குல்னா இதன் ஷததா, அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள், எங்கள் இறைவன் வானங்களுக்கும் பூமிக்கும் எவன் இறைவனோ அவனே எங்களின் இறைவன். லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹன் லகத் குல்னா இதன் ஷததா, நாங்கள் அவனை விட்டுவிட்டு இன்னொருவரை கடவுளாக கொண்டாட மாட்டோம். அப்படி இன்னொருவரை கடவுள் என்று சொன்னால், இறைவன் என்று நாங்கள் சொன்னால் நாங்கள் வழி தவறியவர்களாக ஆகிவிடுவோம் என்று அவர்கள் சொன்ன பொழுது அவர்களின் உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்தினோம். அதுக்காக வேண்டி என்ன சிரமம் வந்தாலும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அவங்களை நம்ம பலப்படுத்தணும். சிரமம் வந்தது, என்ன சிரமம்? வாழ்ந்து அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆட்சியாளர் வழியாக சிரமம் வந்தது. நீ இறைவனை வணங்கக்கூடாது, அல்லாஹ் வணங்கக்கூடாது, என்னத்தான் வணங்கணும், நிறைய கடவுளர்களை ஏத்துக்கணும் அப்படின்னு அவங்க கட்டாயப்படுத்தப்படுறாங்க. இப்படி இந்த ஊருக்குள்ள உட்கார்ந்து
வேற யாரையோ வணங்கி அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து பாவியா போய் சேர்றதை விட நான் இந்த ஊரை விட்டு ஒதுங்கி காட்டுக்குள்ள போய் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த வாலிபர்கள் எல்லாம் காட்டுக்குள்ளே போய் ஒரு குகையிலே தஞ்சமடைந்தார்கள். எடுத்து நீங்க படிச்சு பாருங்க, அந்த வரலாறு படிக்கணும். எல்லாரும் படிச்சு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் செய்தி இருக்கு. அல்லாஹ் பயன்படுத்துற கிட்டத்தட்ட ஒரு 10-15 வசனங்களுக்கு மேல அந்த வரலாறு வரும். அந்த வரலாறு நீங்க 18வது அத்தியாயம் படிங்க. ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு செய்தி இருக்கும். செய்தி இல்லாம ஒரு சொல்லுங்க இருக்காது. அப்படி அந்த வாலிபர்கள் குகைக்கு போயிடுறாங்க. குகையில போனதுக்கு பிறகு என்ன நடக்குது? அவர்களை அல்லாஹ் தூங்க வைக்கிறான். எவ்வளவு காலம்னே தெரியாது. அவ்வளவு காலம், நீண்ட நெடிய காலம். எந்த அளவுக்கு மக்கள் பேசிக் கொள்கிறார்கள்? அவர்கள் 300 ஆண்டுகளுக்கு மேலாக தூங்கியதாக சில பேர் பேச குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அவங்க 300 ஆண்டுகள் தூங்கினாங்கன்னு சில பேர் பேசுறாங்க. ஆனா உண்மையான வரலாறு ஆண்டு அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது, நல்லா முடிச்சிட்டான். நீண்ட நெடிய காலம் அல்லாஹ் அவர்களை தூங்க வைக்கிறான். எத்தனை பேருங்கிறதுலையும் தெளிவில்லை. சில பேர் 4 பேருங்கிறாங்க, சில பேர் 6 பேருங்கிறாங்க, சில பேர் 7 பேருங்கிறாங்க. இதே அல்லாஹ்வே சொல்றான். சயகூலூன ஸலாஸத்து ராபிஉஹும் கல்புஹும் வயகூலூன ஹம்ஸத்துன் சாதிஸுஹும் கல்புஹும் ரஜ்மம் பில் கைப் வயகூலூன ஸபாத்தும் வஸாமினுஹும் கல்புஹும். சில பேர் 4 பேரும் அவங்களோட ஒரு நாயும் போச்சுங்கிறாங்க, சில பேர் 6 பேரும் அவங்களோட ஒரு நாயும் போச்சுங்கிறாங்க, சில பேர் 7 பேர் பிளஸ் நாய் அப்படி வந்துச்சுங்கிறாங்க. ஆனா உண்மையான நம்பர் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இப்படி அல்லாஹ் அந்த செய்தி அந்த வரலாறு அப்படியே சொல்லிக்கிட்டே வரான். உள்ள கொண்டு போய் தூங்க வைக்கிறான். நாள் கணக்கில் தூங்க வைக்கிறான், ஆண்டு கணக்கில் தூங்க வைக்கிறான். எந்த அளவிற்கு ஆண்டு? காலம் மாறுகிறது, ஆட்சிகள் மாறுகிறது, காலம் உருண்டோடுகிறது, அரசாங்கத்துடைய புழக்கத்திலே வைக்கப்பட்டிருந்த சட்டத்திட்டங்கள் மாறுகிறது, மக்கள் மத்தியிலே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த நாணயங்கள் கூட மாறுகிறது. அப்ப எவ்வளவு காலம் தூங்கியிருப்பாங்கன்னு பாருங்க. ஒரு நாணயத்தை அச்சிட்டா ஒரு குறிப்பிட்ட காலம், இன்னைக்காவது ஒரு நாணயம் அச்சிடப்பட்டுச்சுன்னா அந்த நாணயம் தானாவே வீணா போயிடும். கொஞ்ச நாள்ல 2000 ரூபாய் தாள் இன்னும் 2 வருஷம் இருந்துச்சுன்னா ஒன்றும் தேராது. அதனால நம்மளே வாபஸ் வாங்கிடுவோம். கவர்மெண்ட் வாங்கிருச்சு. ஒரு 2000 ரூபாய் தாள் புதுசாக அடிக்கணும்னு அடிச்சாங்க. அடிச்சு வருஷம் 5 வருஷம் கூட ஆகல. 5 வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துருண்டா. எதுக்கு? இன்னும் 2 வருஷத்துல ஒண்ணும் இல்லாம போயிடும். நானே வேலையை முடிச்சிடுறேன். இப்ப வர்ற 10 ரூபா நோட்டு எல்லாம் பாருங்க, 10 ரூபா 20 ரூபா பெருசா புதுசா புது நோட்டை பார்க்க முடியும். எல்லாம் அறுத பழசு. பேங்க்ல போய் கேட்டாலும் சரி கிழிஞ்ச நோட்டை ஒட்டு போட்டு தராங்க. கிழிஞ்ச நோட்டை ஒட்டு போட்டு 10 ரூபா தாள் அடிச்சு எத்தனை வருஷம்? 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம். அதுக்கப்புறம் குப்பையில தூக்கி போட்டு புதுசா அடிக்கணும். எதுக்கு? இப்ப பயன்படுத்துகிற அடிக்கப்படுகிற நோட்டுகளுக்கு. ஆனால் அன்றைக்கு இந்த மாதிரி நோட்டு கிடையாது. அன்னைக்கு வெள்ளி காயின், வெள்ளி கட்டி, தங்க கட்டி. அந்த தங்கமும் வெள்ளியும் அவ்வளவு சீக்கிரம் போகவே போகாது, ஆண்டு கணக்கில் இருக்கும். நாமளே நம்ம வீட்டில் வெள்ளி பொருட்களை, வெள்ளி உபகரணங்களை, தங்க உபகரணம் எத்தனை வருஷம் வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி நீண்ட நெடிய காலம் பயன்படுத்த தகுந்த அந்த நாணயங்களே செல்லா காசாக மாறி, ஆட்சிகள் மாறி, புதிய நாணயம் அடிக்கப்படுகிற அளவிற்கு நீண்ட நெடிய காலம் தூங்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் தூங்குனதுக்கு பிறகு அங்கிருந்து அல்லாஹ் எழுப்புறான். எழுப்பி அல்லாஹ் என்ன பண்றான்? போங்க, இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. எவ்வளவு நாள்ப்பா? ரொம்ப நேரம் தூங்கிட்டு போல. எவ்வளவு நேரம் தூங்குன? கம்லபிசும் காலு லபிஸ்னா யௌமன் நௌபாலயும். ஒரு நாள் தூங்கியிருப்போம், அல்லது ஒரு அரை நாள் தூங்கியிருப்போம். ஆளுக்கு ஒரு மாதிரி சொல்றாங்க. சரி சரி அது இருக்கட்டும், ஊருக்குள்ள போய் சாப்பாடு வாங்கிட்டு வா, இந்த வெள்ளிக்காசை எடுத்துட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வா, பார்த்து பதனமா போ, யாரும் பாத்துறாம, பார்த்தா புரிச்சுக்க போறானுவ அப்படி எல்லாம் சொல்லி காசை கொடுத்து கடை வீதிக்கு அனுப்புறாங்க. கடை வீதிக்காரரு காசை வாங்கி பார்த்துட்டு இது என்னடா இது அந்த காலத்துக்கு ஆயினா இருக்கு. ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு புதியதோர் ஆரம்பம். RS ஆர்கானிக் மால்ட். எங்களிடம் மால்ட் வெரைட்டிகள், ஹெல்த் இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட், சூப் வெரைட்டிகள், ஹெல்த் சைட் டிஷ் வகைகள், சம்மர் ஸ்பெஷல் ரோஸ் மில்க் சிரப், நன்னாரி சிரப், ஹேர் கேர் பொருட்கள், ஸ்கின் கேர் பொருட்கள் மற்றும் ஆம்லா குல்கண்ட் ஆகியவை கிடைக்கும். உயர்தரமான சுகாதாரமான முறையில் அன்புடன் கலந்து தயாரிப்பதே எங்களின் தனி சிறப்பு. மேலும் தொடர்புக்கு RS ஆர்கானிக் மால்ட், இலக்கம் 14 கீழ் 77, ஈஸ்ட் கல்மண்டபம் ரோட், ராயபுரம், சென்னை. செல் நம்பர் 8610034194. அப்பதான் எல்லாத்தையும் பார்த்தா, ஆமா நாங்க அந்த கால மனிதர்கள்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உள்ள போனோம், அல்லாஹ் எங்களை தூங்க வச்சுட்டான். ஆமா, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மன்னர் இருந்தாரு, அப்படி ஒரு அரசு இருந்துச்சு, அப்படி ஒரு வாழ்க்கை முறை இருந்துச்சு, அப்படி எல்லாம் எல்லாத்தையும் பேசி கலந்து பேசி கடைசியில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்பவும் கொண்டு போய் மீண்டும் அவர்களை தூங்க வைத்தான். அப்படி அவர்கள் மரணித்து விட்டார்கள். இந்த வரலாற்று அல்லாஹ் நிறைய பாடங்கள் இருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தி என்ன இல்லை, நாம் புரிந்து கொள்ள தகுந்த செய்தி என்ன?
உலகிலே தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செத்து விடவில்லை, மரணித்து விடவில்லை, இறந்து விடவில்லை, இறந்து விடாமல் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தூங்குகிற அந்த காலத்திலே அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவர்களால் தெரிய முடிஞ்சுச்சா? யார் யார் என்ன பேசினா, கோயிலுக்கு வெளியில யார் வந்து நின்னா, என்ன கேட்டாங்க, ஒண்ணுமே தெரியல. தூங்கிக்கிட்டு இருக்க ஆளுக்கே தெரியல. அவ்வளவு ஏன் நீங்க அந்த வரலாறு போய் படிக்கிற அவசியம் இல்லை. நாமளே நம்ம வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் ஆழ்ந்த தூக்கத்தில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம மனைவி என்ன பேசுனா, புள்ள ஏதாவது தெரியுமா? தெரியும். எப்ப தெரியும்? அறகுறையா தூங்கும் தெரியுமா? தூங்குற மாதிரி நடிப்போம், அல்லது தூக்கம் வராம இருக்கும். தூக்கத்துக்கு விழிப்புக்கும் இடையில இருக்கும்போது புரியுமே தவிர, நல்ல நித்திரையில பக்கத்துல என்ன நடக்குனே தெரியாத, யார் வந்தா யார் போனா, இரவு நேரத்தில் வீட்டுக்குள்ள புகுந்து உள்ள இருக்க 50 சவரன் நகையை தூக்கிட்டு போயிட்டான். காலையில 8 மணிக்கு எந்திரிச்சு பீரோல திறக்கும் போது தானே தெரியுது. அவ்வளவுதான். என்னமா செஞ்ச? தூங்கிட்டு இருந்தோம். அவ்வளவுதான் பதில். வேற நான் தூங்கிட்டு இருந்த இடத்துல நீ என்னத்த வேணா ஒண்ணும் தெரியாது. தூங்குகிற மனிதனுக்கே தூக்கம் என்பது ஒரு சின்ன மௌத்துல ஒரு சின்ன வகை. அது முழுமையான மரணம் அல்ல, அது ஒரு சிறு மரணம். அந்த சிறு மரணத்தின் பொழுதே சுற்றி நடப்பது என்ன, சுற்றிலும் பேசப்படுவது என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியாது என்று சொன்னால், நிஜமான மரணத்தை தழுவுகிற ஒரு மனிதர் சுற்றிலும் பேசுகிற பேச்சுக்களை எப்படி கேட்பார் என்று நம்முடைய சமுதாயம் நம்புகிறது. என்ன நம்பிக்கையில போயிட்டு அவளியாக்களே, அல்லது நிஜமா நம்பித்தான் செய்றீங்களா, அல்லது கிண்டல் பண்றீங்களா, கேலி செய்றீங்களா? இயல்பாக தூங்குகிற மனிதனே வெளியில் இருக்கிற விஷயங்களை அவதானிக்க முடியாது என்றால், இறந்து விட்ட மனிதன் எப்படி அவதானிப்பான்? இதே போல இன்னொரு வரலாற்றை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். சூரத்துல் பக்ராவுல ஒரு பெரிய வசனம். ஒரு நல்லடியார் ஒருவர் ஒரு ஊரை கடந்து செல்கிறார். அவுக்கல்லதி மர்ர அலா கரியத்தின் வஹிய காவியத்துன் அலா உரூஷிஹா. அந்த ஊர் அப்படியே சிதிலமடைந்து பாலடைந்து கிடக்கிறது. அன்னா யுஹ்யி ஹாதிஹில்லாஹு பஅத மௌத்திஹா. அந்த மனிதர் நினைக்கிறார், இப்படி செத்து போய் கிடக்கிற இந்த பூமியை அல்லாஹ் எப்படி உயிர் கொடுத்து எழுப்புவான்? உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரையே மரணிக்க வைக்கிறான். எப்படி எழுப்புவேன் என்பதை வார்த்தை வழியாக சொல்வதை விட உன்னையே அதை அந்த அனுபவத்தை நான் உணரச் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரையே அல்லாஹ் மரணமடைய வைக்கிறான். ஃபஅமாத்தஹுல்லாஹு மிஅத்த ஆமின். மரணமடைகிறார். எத்தனை ஆண்டுகள் மரணமடைந்து? ஏறத்தாழ 100 ஆண்டுகள் மரணமடைந்து அப்படியே கிடக்கிறார் பூமிக்கு மேல. சும்மா பாசா. பிறகு அல்லாஹ் எழுப்புகிறான். 100 வருஷம் கழிச்சு எழுப்புறான். காலக்கம் லபிஸ்த. எவ்வளவு நாள் இந்த 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 லெவல்ல எவ்வளவு நாள் இருந்திருக்கிறீங்க? அவங்களே மாதிரி இவரும் சொல்றார், லபிஸ் யௌமன் நௌ பாலயம். ஒரு நாளோ அல்லது ஒரு அரை நாளோ, ஒரு நாள்ல கொஞ்ச நேரமோ இருந்திருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப அல்லாஹ் சொல்ற, இல்ல இல்ல, நீ எவ்வளவு நாள் மௌத்தாய் கிடந்திருக்கலாம்? மேதாமின் 100 ஆண்டுகள். பாரு, ஃபன்துரிலா தகாமிக்க ஓ ஷராபிக்க லம் யத்தசன்னா வன்துரிலா ஹிமாரிக்க ஒலி நஜஅலக ஆயத்தல் லின்னாஸ். பாரு, நீ ஓட்டிட்டு வந்த கழுதை பாரு, 100 வருஷத்துக்கு முன்னாடி நீ செத்த பொழுது அதுவும் செத்துருச்சு. பாரு எப்படி இருக்கு பாரு. செத்து எலும்பு தோல் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போய் அப்படியே எலும்பு கூடா கிடக்கு. நீ கொண்டு வந்த சாப்பாட்டை பாரு. நீ ஓட்டிட்டு வந்த கழுதை மக்கி போயிடுச்சு. நீ கொண்டு வந்த சாப்பாடு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. உனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல. ஒலி நஜஅலக ஆயத்தல் லின்னாஸ். மனித குலத்திற்கு உன்னை அத்தாட்சியாக ஆக்குவதற்காக நான் இதை செய்தேன். ஃபலம்மா தபய்யன லஹு قال اعلم ان الله على كل شيء قدير. அல்லாஹ் இதை விளக்கிய பொழுது அல்லாஹ் யாவற்றிற்கும் ஆற்றல் படைத்தவன் என்று அவர் சொன்னார் என்று ஒரு வரலாற்றை குர்ஆன் சொல்கிறது. இந்த வரலாற்றின் வழியாக அல்லாஹ் நிறைய பாடங்களை நடத்தினாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்று கேட்டால், 100 ஆண்டுகள் மரணித்த சடலம் பூமிக்குள்ளே அடக்கப்படவில்லை, பூமிக்கு வெளியில இருக்கு. ஆனா வெளியில பாடி கிடந்தாலும் பக்கத்தில் இருக்க நடக்கிறது என்ன ஒண்ணுமே தெரியல, எதுவும் தெரியல. எவ்வளவு நாள் இருக்கிறோம், என்ன வந்துச்சு, யார் போச்சு, யார் நம்மளை தேடுனா, குடும்பம் இருக்குதா, பஞ்சாயத்து இருக்கா, பிள்ளை இருக்குதா, பேர பிள்ளைங்க இருக்காங்களா இல்லையா, யாராவது நம்மளை அழைச்சி பிரார்த்தனை பண்ணினாங்களா, கோரிக்கை வச்சாங்களா, எதுவும் தெரியல. அடக்கப்படாத உடல், பூமிக்கு மேலே இருக்கிற உடல். ஆனா இப்ப நம்ம கையேந்திக்கிட்டு இருக்கிறது, நாம பேசுறதெல்லாம் கேட்கும், நம்ம கோரிக்கைகளுக்கு பதில் சொல்லுவாங்க, நமக்காக அல்லாஹ்ட்ட பரிந்து பேசுவாங்க, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வாங்க என்று சொல்லி சொல்லி தர்காக்கள்ல போய் கையேந்தி கொண்டிருக்கிறோமே, அவர்கள் எல்லாம் 100 ஆண்டுகளுக்கு முன்னால், 200 ஆண்டுகளுக்கு முன்னால், 300 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து அடக்கம் செய்யப்பட்டு மண்ணுக்குள்ள இன்றைக்கு தோண்டி பார்த்தால் அவர்களின் எலும்பு கூட மிச்சம் இருக்காத அளவிற்கு மண்ணோடு மண்ணாக மக்கி போய் விட்டவர்களிடத்திலே போய் அவுலியாக்களே, மகான்களே, நாதாக்களே என்று கையேந்தி பிரார்த்திப்பது எந்த வகையில் நியாயம் என்பதை யோசிக்க வேண்டும்.
நமது தாருசலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கிக் கணக்கில் அனுப்பவும். அல்லாஹ் சாட்டையடி கொடுக்கிறான் படைத்த ரப்புல் ஆலமீன். நீங்க குழுக்களை பார்க்காதீங்க, மனிதர்களை பார்க்காதீங்க, பேசுகிற பேச்சாளர்களை பார்க்காதீங்க, படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகளை பாருங்க. எப்படியான கேள்விகளை முன்வைக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான், வல்லதீன ததுஊன மின் தூனிஹி லா யம்லிகூன மின் குத்மீர். நீங்கள் யாரை அல்லாஹ்வை விட்டுட்டு யார்கிட்ட கையேந்திரீங்களோ, யாரை அழைக்கிறீங்களோ அவங்களுக்கு அணு அளவு கூட அதிகாரம் கிடையாதுப்பா, சக்தி கிடையாது, ஆற்றல் கிடையாது. அவங்க அதை செஞ்சிருவாங்க, இதை செஞ்சிருவாங்க நம்புற, ஆனா செய்ததுக்கு ஒன்றும் அவன்கிட்ட பவரே கிடையாது. இன் ததுஊஹும் லா யஸ்மஉ துஆக்கும். நீங்கள் அழைத்தால் உங்களின் அழைப்பை அவர்கள் செவியுற மாட்டார்கள். வலவு சமிஉ, செவியுற்றாலும் மஸ்தஜாபு லக்கும், உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். வயௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷ்ரிக்கிக்கும். கியாமத் நாளையிலே நீங்கள் செய்த இந்த காரியத்தை அவர்கள் மறுத்து விடுவார்கள். என்ன தெரியாதுல, செஞ்சதே தெரியாது. கியாமத்துல அதுக்கு எனக்கு சம்பந்தம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் பேசாம மூத்தாயி தூங்கி விட்டேன், அவளை யாரும்லாம் வரல, யக்ஃபுரூன பிஷ்ரிக்கிக்கும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலா யுநப்பியுக மிஸ்லு ஹபீர். ஹபீரை போல, ஹபீர்னா அல்லாஹ்வுடைய பேர்ல ஒண்ணு, ஹபீரை போல உங்களுக்கு பாடம் நடத்துகிறவன் எவரும் இல்லை. நான் உங்களுக்கு யாவற்றையும் அறிந்தவனாகி அல்லாஹ், நான் சொல்ற மாதிரி உனக்கு யாரும் சொல்ல முடியாதுப்பா, நான் அப்படி சூப்பரா பாடம் நடத்துறேன், நான் சொல்றேன் கேளு, யார்கிட்டையும் கையேந்தாத, என்கிட்ட கேளு. யாருக்கும் காது, செத்து போனவனுக்கு காது கேட்காது, காது கேட்காத போய் கையேந்திக்கிட்டு இருக்கிறிய. இன்னொன்னு நிறைய வசனங்கள், நிறைய அடுக்கடுக்கா. ஏன்னா இதுலதான் இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ்வை நம்புகிற மக்களே இதன் வழியாக வீழ்த்தப்படுவார்கள் என்கிற காரணத்தினால்தான் ஒரு பக்கத்திலே அல்லாஹ்வை நம்பிக்கொண்டு இன்னொரு பக்கத்திலே அல்லாஹ்வுடைய நம்பிக்கைக்கு எதிரான காரியங்களில் ஈடுபடுவார்கள் என்பதால் தான் திருமறை குர்ஆன் திரும்ப 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 இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறது. நபிகளாரின் மக்கா வாழ்க்கையின் 13 ஆண்டு கால பிரச்சாரம் முழுக்க இதுதான். மதீனா வாழ்க்கைக்கு வந்த பிறகுதான் நோன்பு வைக்கிறது என்ன, ஜகாத்து கொடுக்கிறது என்ன, ஹஜ்ஜுக்கு போறது என்ன, வணக்க வழிபாடுகள் என்ன, நற்குணங்கள் என்ன, எல்லாமே மதீனா வாழ்க்கை. மக்கா வாழ்க்கையின் 13 ஆண்டு கால திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் எதை பற்றி பேசியது? ஏகத்துவத்தை தான் பேசியது. வைன் ததுஊஹும் இலல் ஹுதா, அவர்களை ஏதாவது ஒன்றை சொல்வதற்காக நீங்கள் அழைத்தால், அல்லாஹ் சொல்றான், வைன் ததுஊஹும் இலல் ஹுதா, எதையாவது நான் உங்களுக்கு சொல்லுவோமே. ஏன்னா எதையாவது சொல்ற ஆட்கள்லாம் இருக்கு, கேட்கிற ஆட்கள் மட்டும் இல்ல, மெசேஜ் சொல்ற ஆட்கள்லாம் இருக்கு. ஷியாக்களுடைய கபிரிஸ்தான்களுக்கு போனீங்கன்னா ரொம்ப வியப்பா இருக்கும். நம்ம பெரும்பாலும் அது மாதிரி பார்த்துருக்க வாய்ப்பு கம்மி. பஹ்ரைன் மாதிரியான நாடுகள்ல எல்லாம் அந்த மாதிரியான கபிரிஸ்தான் உண்டு. அங்க நிறைய திருவிழாக்கள் மாதிரி இருக்கும் அந்த கபறுகள்லாம். அங்க என்ன நடக்கும்னு கேட்டா, இறந்தவர் அடக்கம் செய்யப்பட்டு இருப்பார்ல, அந்த அடக்க ஸ்தலத்துல சாயங்கால நேரத்துல வாரத்துல ஒருக்கையோ, மாசையில ஒருக்கவோ, வருஷத்துல ஒருக்கவோ அந்த குடும்பத்தார் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டீயை போட்டுக்கிட்டு நம்ம ஏதாவது சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சாயங்கால நேரத்தில் அங்கே போய் உட்காந்து தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு வருஷம் ரெக்கார்டையும், நீங்க விரும்பின மாதிரியே உங்க பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சாச்சு, நம்ம மருமம் வந்தவோ ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கான், எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்குது, இன்னும் இந்த வீடு கட்டுறது மட்டும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, ஒரு 10 லட்ச ரூபா வந்துச்சுன்னா அந்த வேலையை முடிச்சிடலாம். யார்கிட்ட? செத்து போன ஒரு தலைமாட்டில் உட்காந்து அவருக்கு எல்லாத்தையும் பாடம் நடத்தி சொல்லி, அதை செஞ்சாச்சு, இதை செஞ்சாச்சு, இது முடிஞ்சிருச்சு, அது முடிஞ்சிருச்சு, ஏதோ மேனேஜர்கிட்ட கணக்கு ஒப்படைக்கிற மாதிரி எல்லாத்தையும் உட்காந்து பேசிட்டு, சரி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, வா அடுத்த வாரம் போய் அந்த ஒரு வாரத்து கேப்ல என்ன நடந்துச்சோ அதை போய் உட்காந்து கதை பேச வேண்டியது. இது மாதிரி வெறுமனை சொல்ல போறான், எதுவும் கேட்க போகல. அல்லாஹ் இந்த ஆட்களுக்கும் சொல்லலாம், ஒஹின் ததுஊஹும் இலல் ஹுதா, எதையாவது ஒன்று சொல்லணும்னு நீ அவங்கள்ட்ட போய் கூப்பிட்ட, அவங்கள்ட்ட பேசணும்னா லா யத்தபிஊக்கும், சரி சொல்லுன்னு கேட்க மாட்டான்பா, அப்படிங்கணும்ல. சொன்ன அப்படியா முடிஞ்ச, ரொம்ப சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அவரும் மூத்தா போயிட்டாரோ, இன்னாலில்லா சொல்லணும்ல, ஏதாவது நீ சொல்ல சொல்ல ரியாக்ட் பண்ணணும்ல. லா யத்தபிஊக்கும் வைன் ததுஊஹும் இலல் ஹுதா லா யத்தபிஊக்கும், அவர்கள் உங்களை பின்தொடர மாட்டார்கள்.
பிறகு போய் நீ அவங்கள போய் அழைக்கிறிய? சவாவுன் அலைக்கும் அது அவுத்துமோகும் அன்தும் சாமித்தும், நீங்கள் அவர்களிடத்திலே அழைத்து பேசுவதும் மௌனமாக இருப்பதும் ரெண்டுமே சமம்தானப்பா. சும்மா போய் உட்கார்ந்தாலும் சும்மா உட்கார்ந்த ஒண்ணும் இல்லை, லொடலுடன் பேசினாலும் பேசின காது கேட்கல ஒண்ணும் இல்லை. இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும், அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள் தான். ஃபதுஊஹும் ஃபல்யஸ்தஜீபு லக்கும் இன் குன்தும் சாதிகீன், அவர்களை அழையுங்கள், அவர்கள் உங்களுக்கு அளிக்கட்டும் பார்க்கலாம், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். காது கேட்கும் காது கேட்கும் காது கேட்கும் அப்படிங்கிறியப்பா, காது கேட்டுச்சுன்னா கேட்டவர் ஆன்சர் பண்ணிட்டு சொல்லவை பார்க்கலாம். இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்கள் அழைப்புக்கு அவர்கள் பதிலளிக்கட்டும் பார்க்கலாம். அலஹும் அர்ஜுலு யம்ஷூன பிஹா அம்லஹும் ஐதி யப்திஷூன பிஹா அம்லஹும் அய்யுனு யுப்சிரூன பிஹா அம்லஹும் ஆதானு யஸ்மஊன பிஹா. அலஹும் அர்ஜுலு யம்ஷூன பிஹா, அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் இருக்கிறதா? அம்லஹும் ஐதி யப்திஷூன பிஹா, பிடிக்கின்ற கரங்கள் இருக்கிறதா? அம்லஹும் அய்யுனு யுப்சிரூன பிஹா, பார்க்கின்ற கண்கள் இருக்கிறதா? அம்லஹும் ஆதானு யஸ்மஊன பிஹா, கேட்கின்ற செவிகளாவது இருக்கிறதா? ஏதாவது இருக்கா? மனுஷன்டையாவது, உயிரோடு உள்ளவன்டையாவது கேட்கிற காது இருக்கு, பார்க்கிற கண் இருக்கு, பிடிக்கிற கை இருக்கு, நடக்கிற கால் இருக்கு. ஆனா செத்தவன்ட்ட ஒண்ணுமே இல்லையப்பா. பிறகு எப்படி நீ அவங்கள்ட்ட போய் கேட்கிற? அவர்கள் செவியுற மாட்டார்கள், அவர்களிடத்திலே கேட்பது முட்டாள்தனம். இன்னும் அழுத்தமாக சொல்கிறான், வமன் அவல், இவனை விட வழிகட்டவன் எவன் இருக்கிறான்? மிம்மை எதுவு மின்தூனில்லாஹி மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரை அழைத்தாலும் தம்முடைய அழைப்புக்கு பதிலளிக்க மாட்டார்களே, அவர்களை போய் அழைக்கிறானே, அவனை விட வழிகட்டவன் எவன் இருக்கிறான்? பஹுமன் துஆயிஹிம் காஃபிலூன், நீங்கள் அழைப்பதே அவர்களுக்கு தெரியாதே. வைதா ஹுஷிரன் நாசு கானூ லஹும் அஅதான், மனிதர்கள் எல்லாம் எழுப்பப்படுகிற நாளில் இவர்கள் அவர்களுக்கு எதிரிகளாக, பகைவர்களாக இருப்பார்கள். நண்பர்களாக இருப்பாங்க, தலைவர்களாக இருப்பாங்க, உதவி செய்வாங்க, அவுலியாக்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க என்று நம்புகிற நம்பிக்கைக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், வைதா ஹுஷிரன் நாஸ், மனிதர்கள் எழுப்பப்படுகிற தருணத்தில் கானூலகும் மகதான், அவர்கள் இவர்களுக்கு பகைவர்களாக. உங்களைத்தான என்ன ஏண்டா கூட்டம் பார், அவர் தான் முதல்ல அடிப்பார். நான் செத்த பேர் என்ன கூப்பிட்டியா ஏன்னா வந்து நிற்பான். அவுலியாக்களே உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சேன், நேச்ச வச்சனே, கந்திரியாக்கி போட்டனே, ஆடு எடுத்து கொடுத்தனே, கோழி எடுத்து கொடுத்தனே, நீங்க பரிந்து பேசக்கூடாதா? என்ன ஏமண்டா உனக்கு கூப்பிட சொன்னது? தொலைச்சு விடுவோம் படுபாவி, நானே தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கிறேன், ஓம் பாவத்தையும் சேர்த்து நான் ஓடி போயிருன்றாரு. இது தபர்ர அல்லதி நத்துபிஹு மினல்லதி நத்தபஹு வராவுல் அதாப் வதகத்தஅத் பிஹிமுல் அஸ்பாப் وقال الذي نتبعوا لو ان لنا كرة فنتبرأ منهم كما تبرؤوا منا. மறுமையில வந்து நிற்கும் பொழுது பின்பற்றி போனாங்கல்ல, இவங்க எங்களுக்கு அதை பார்த்துக்குவாங்க இதை பார்த்துக்குவாங்கன்னு பின்னாடி போனாங்களே, முன்னாடி அவுலியாக்கள் விட்டு பின்னாடி போய் கையேந்தினாங்களே, அவங்கள்ட்ட போய் நிற்கும் போது என்னை விட்டு ஓடிரு, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை விரட்டி விடுவாங்களே. விரட்டி விடும் பொழுது விரட்டி விடப்படுகிற கையேந்திய இந்த அப்பாவி முஸ்லிம் என்ன சொல்வாராம்? காலல்லதி நத்தபகு லவ் அன்னலனா கர்ரத்தன், விரட்டியா விடுத விரட்டி, எங்களுக்கு மட்டும் திரும்ப ஒரு பூமிக்கு போற வாய்ப்பு கிடைச்சதுன்னு வச்சுக்க, படத்தை பர்ரா மின்ஹும் கமாத்த பர்ரவு மின்னா, எங்களை விட்டு என்ன எப்படி நீ ஓடுறியோ அது மாதிரி பூமியில ஒன்றை விட்டு நாங்க ஓடிடுவோம் அப்படின்னு அங்க நின்று நடக்குமா? அது நீங்க ஓடுற மாதிரி நாங்க ஓடிடுவோம், ஆனா நடக்காத. மீண்டும் பூமிக்கு வரப்போறது இல்லையே, மீண்டும் ஒரு வாழ்க்கை இல்லையே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக தெளிவாக நமக்கு இந்த செய்திகளை சொல்லுகிறான். எனவே இறந்து விட்டவர்கள் ஒருபோதும் நம்முடைய வார்த்தைகளை செவியேற்க மாட்டார்கள், அவர்கள் வேறொரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெயரால் கட்டப்பட்டிருக்கிற கட்டடங்களும் அங்கே நடைபெறுகிற வழிபாடுகளும் இஸ்லாத்திற்கு உட்பட்டவை அல்ல. அது நம்முடைய இறை நம்பிக்கையை பாதிக்கின்ற, இறைவனே மகா கோபப்படுகிற மிகப்பெரிய இணை கற்பிக்கிற பாவமாக அது இருக்கிறது என்பதை விளங்கி அதிலிருந்து விலகிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். இன்னும் பல செய்திகள் அதற்குள்ளே இருக்கிறது, வரும் நாட்களில் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்